75% premature deaths and disabilities unhealthy lifestyle choices தான் வருது. ஸோ ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும். லெஸ் தென் 1% ஆஃப் த பீப்புள் தான் ஹார்ட் ஹெல்த்தி டயட்டையே நம்ம எடுத்துக்கிறோம். குரோனிக் டிசீஸ் ஆனால் ஹார்ட் டிசீஸ், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்மளால ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட டே டு டே ஹெல்த்தி ஹேபிட்ஸ் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸை விட. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம மாற்றிக்கலாம், ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் என்னென்ன இப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா, நான் ஒரு மெடிக்கல் இன்டர்ன். இந்த சேனலில் ஸ்கின், ஹேர், ஹெல்த் இதெல்லாம் எப்படி கேர் பண்ணிக்கலாங்கிற கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சேனல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் நம்ம லைஃப்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா நம்ம டே டு டே லைஃப் பண்ணுற ஒரு சில லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான். ஸோ நம்ம ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கும் நம்ம ஹெல்த்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஹெல்த்தி பிஹேவியர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ல இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸ்டைல் சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்கே நீங்கள் என்ன மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிறீங்க தான். இஃப் யூ ஈட் ஸ்மார்ட் யூ கேன் லிவ் பெட்டர். நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்க மாதிரி பாருங்கள். லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், லீன் ப்ரோட்டீன், அதே மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் கட் டவுன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அடட் சுகர்ஸ் இருக்க மாதிரி, அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்லாம் உடனே கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருக்க பாருங்க. நீங்கள் டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணீங்கன்னா நிறைய வாட்டர் குடிங்க. பட் இந்த மாதிரி கடையில் விற்கிற சுகரி ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்காதீங்க. இதை பற்றி டீஹைட்ரேஷனை ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பேசியிருப்பேன், வேணா நான் அதை ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் என்னன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மூவ் மோர், சிட் லெஸ். ஸோ ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 150 மினிட்ஸ் ஆகுது ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. லைக் ஒரு சிம்பிளான ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இந்த மாதிரி கூட. அதே மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், லைக் உங்களோட மசில் பில்ட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது உங்கள் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற வேலைக்கெல்லாம் மோஸ்ட்டாக வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் நடந்து போக ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் எலிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மூணாவது முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் என்னன்னா ஸ்லீப். நானுமே ஃபாலோ பண்ணாத ஒரு ஸ்டெப் தான் இது. பட் இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாள் நைட்டு 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. அதுவும் குவாலிட்டி ஸ்லீப்பில் இருக்கணும். இந்த ஸ்லீப் ஒழுங்காக இல்லாததுனால தான் நிறைய பேர் ஒபிஸ் ஆகுறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க ஹெல்த்துக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ரெகுலரான ஒரு ஸ்லீப் ஷெடியூலில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நைட் நல்லா தூங்குறது தான் அடுத்த நாள் நம்ம செய்ய போகிற வேலைக்கு நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற ரீசார்ஜிங் டைமே. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பாகவே இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. 4வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி காமன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்க முடியும். ஒரு நாள் 2 நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக எனி ஒர்க் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. பட் லாங் டர்மாக ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா அது அவங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக்கி விடும், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் வரும். இதனாலேயே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வரலாம். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு பிடிச்சமான ஹாபிஸ் ட்ரை பண்ணுறதோ இல்லைனா உங்களுக்கு யார் கூட இருந்தால் ஆக்சுவலாகவே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்தாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் நிறையவே நமக்கு கம்மியாகும். முக்கியமான டிப் என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு பேட் ஹேபிட்ஸை உடனே நீங்கள் கட் டவுன் பண்ணணும். அப்படி கட் டவுன் பண்ண வேண்டியதில் முக்கியமான விஷயமே ஸ்மோக்கிங் தான். நீங்கள் யாராவது ஸ்மோக்கிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இப்போ இந்த நிமிஷமே அதை விட்டுருங்க. பிகாஸ் இந்த உலகத்தில் மோஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை கட் டவுன் பண்ணிட்டா இவ்வளோ டெத் இருந்திருக்காது, இவ்வளோ டிசீஸ் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு இதுவே ஸ்மோக்கிங் தான். அதை நீங்கள் விட்டுட்டாலே உங்கள் லைஃப்பில் பாதி ப்ராப்ளம்ஸ் போயிடும். ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு பேடோ அதே மாதிரி தான் ஆல்கஹாலும் சரி, இல்லை நம்ம பாடியை ஹார்ம் பண்ணுற மாதிரி மற்ற எந்த ட்ரக்ஸ்னாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டாலே உங்களோட லைஃப் ரொம்ப குவாலிட்டியாகவும் பெட்டராகவும் இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மட்டும் கொடுக்கறது கிடையாது, நமக்கு ஒரு ஹாப்பி லைஃப்பையும் கொடுக்கும். பிகாஸ் டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம லைஃபோட ஃபோர்மோஸ்ட் ஹாப்பினஸ்ஸே. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பும் நம்மளோட ஹெல்த்தும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரைட் சைடில் இருக்க ரிலேட்டடான பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.